இருக்கீங்க ஒரு மெசேஜ் போடுங்க. ரிஷப ராசிக்காரங்க யாரெல்லாம் பாக்குறீங்க? நிச்சயமா லோகநாதன், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். 100% உண்மை. சோ மேஷ ராசிக்காரங்க பலன்கள் எல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரிஷப ராசிக்காரங்க இருக்கீங்க ஒரு ஹாய் போடுங்க. ரிஷபம்னு சொல்லி ஹாய் போடுங்க. நம்ம அடுத்து ரிஷப ராசி போயிடலாம். சோ இதுதான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காமன் வந்து இந்த குரு கொஞ்சம் சின்னதா போட்டுருங்க. இந்த பார்வை இப்போ நீங்க உங்க ராசி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே வந்து பாருங்க, நீங்க மாதம் இந்த பார்வை எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. குரு வந்து இருக்கிற பார்வை வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. சனி பார்வை எங்க இருக்கு, செவ்வாய் பார்வை எங்க இருக்குங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து 2.5 வருஷம் இங்கதான் இருக்க போறாரு. இவர் 1.5 வருஷம் இங்கதான் இருக்க போறாரு. இவர் வந்து 1 மாசம் தான் இருந்தாலும் அப்பப்ப இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுத்துட்டு போறதுலாம் இந்த செவ்வாய் பகவான். ரிஷபராசி (2026) ஜனவரி மாத பலன். 2026 முழு ஆண்டு பலன் கிடையாது, ஜனவரி மாத பலன். ரிஷபம் கடகம்ல வெயிட் பண்ணுங்க. இப்பதான் ரிஷபம் வருது. கடகம் வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரிஷபம் 4 பேரு தான் பாக்குறீங்களா? அப்ப அடுத்து மிதுனத்துக்கு போயிடலாமா? ரிஷபம் 4 பேரு தான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அபிநயா வடிவேல் நீங்க வந்து ரிஷபமாமா? துர்கா பெருமாள், கும்பம், கடகம், ரிஷபம் யாரெல்லாம் இருக்கீங்க அவர்கள் எல்லாம் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, டபுள் டேப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரிஷப ராசி இந்த 2026 ஜனவரி மாத பலன், ஜன் மாத பலன். ஸோ அகெயின் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கிளியரா இல்ல. குரு பகவான், கேது, சூரியன், செவ்வாய், புதன், இந்த சந்திரன் இருக்கா, இந்த ராகு, சனி. ஓகேங்களா? சோ ரிஷப ராசி இந்த ஜனவரி மாதம் ஆரம்பிச்ச உடனேயே ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, குருவோட பார்வை எப்படி இருக்கு இந்த மாதத்துல, சனியோட பார்வை எப்படி இருக்கு, செவ்வாயோட பார்வை இருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நாங்க எடுத்துப்போம். ஜென்ரலா ஒரு மக்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் புரியணுங்கிறதுக்காக நான் வந்து இதை சொல்றேன். சோ இதை மட்டும் தான் வச்சு எடுப்போம்னு நினைக்காதீங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. குரு வந்து இந்த வீட்டுல கெட்டவரா நல்லவரா, இந்த வீட்டுல எப்படி இருப்பாரு, கேது பகவான் இந்த வீட்டுல எப்படி இருக்குவாரு, இந்த சூரியன் சந்திரன் எத்தனை நாள் இங்க இருக்கிறாங்க, எத்தனை டிகிரியில இருக்காங்க, ராகு எங்க இருக்காரு, அந்த ராகு கேது இருக்கு பாருங்க, மிக மிக முக்கியமான ஒரு கிரகங்க ராகு கேது. அவ்வளவு இவங்களுக்கு வீடு இல்லைன்னு அவ்வளவு அலட்சியமா நடக்காதீங்க. நம்ம மொத்த ஜெனரிக் நம்மளோட டிஎன்ஏ, நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டி, நம்மளோட வம்சம், இது எல்லாமே சுட்டி காட்டுறது இந்த ராகு கேதுக்கள் தான். இதுக்கு பின்னாடி சயின்டிபிக்கா ஹிஸ்டரி என்னென்ன வேணும் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ அகெயின் சனி பகவான். சோ இது எல்லாமே எடுத்து இது என்ன சாரம் வாங்கியிருக்கு, நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ண வேண்டியதுங்க. ஜோதிடர் அசால்ட்டா வந்து ஜோதிடரை திட்டிட்டு போயிடுறாங்க. பட் ஆனா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? கோச்சாரம் எடுக்கணும், ஒவ்வொரு நிமிஷத்துல ஹோரை இருக்கு, ராககால யமகண்டம் இருக்கு, அது இல்லாம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இந்த டைம்ல என்னென்ன நடக்கும். ஜோதிடம் என்னைக்குமே, நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், எல்லாருக்குமே சொல்லுவேன், ஜோதிடம் என்னைக்குமே போய் ஆகவே ஆகாது.
ஓகேங்களா. ஜோதிடர்கள் சரியா வந்து பார்க்காம விட்டுறதுனாலதான் சில விஷயங்கள் பார்க்க முடியாது. ஆக்சுவலி எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது இல்லைங்களா. டாக்டரா இருந்தாலும் அந்த டாக்டருக்கும் உடம்புல வந்து ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரிதான் ஜோதிடர்களுக்கும் உங்க தலையெழுத்து எப்படி இருக்கோ அதற்கேத்த மாதிரிதான் அந்த கேட்ட ஜோதிடர் தான் நீங்க வந்து போய் பாப்பீங்க. சூப்பர். முருகேஷன், கோகிலா, ரிஷபம் ரிஷபம் சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லிடலாம் ரிஷபம், சும்மா சொன்னேன். எல்லாரும் மக்களே கொஞ்சம் டபுள் டேப் மட்டும் பண்ணி தொண்டையெல்லாம் வலிக்க பேசிட்டு இருக்கேன். ஸோ லைவ்ல பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது வந்து அனுபவிச்சு, அதுவும் எனக்கு நிக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நின்றாலே பிடிக்காது. பட் ஆனா மக்களுக்காக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட வீடியோவை. ஸோ அவர்களுக்காக நான் நின்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட கேட்கறது, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க, வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ரிஷப ராசி ஜனவரி மாத பலன் 2026 எப்படி இருக்கும் வாங்க போட்டேன். 2026. ஸோ ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட விஷயம் சொல்லிடுறேன். ஸோ ரிஷப ராசிக்கு ராசியிலேயே வந்து சந்திரன் வந்து பலமா இருக்காரு. சந்திரன் வந்து இந்த இடத்துல உச்சம்ங்க. ஓகேங்களா. ஸோ அதற்கான பலன் நான் சொல்றேன். இது சொல்லிடுறேன். உங்களோட லக்னத்திலேயே உங்களோட ராசிலேயே சந்திரன் வந்து அங்க பலமா இருக்காரு. 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அண்ட் வந்து 4ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாம் இருக்கு. அண்ட் வந்து ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்துல. ஸோ இந்த செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் இதெல்லாம் மாறும். ஸோ இந்த கிரகங்கள் சனி, குரு இதெல்லாம் இப்போதைக்கு மாறாது. ஓகேங்களா. அப்போ கொஞ்சம் அந்த பலன் இதுவாக எடுத்துக்கும். ஸோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பலனை சொல்றேன். அப்ப இந்த ரிஷப ராசி இந்த சனியோட பார்வை மட்டும் இல்லைன்னா 99% நான் சொன்னேன் இல்லைங்களா, துலாம் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ துலாம்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியோட பார்வை மட்டும் இல்லைன்னா 100% சொல்லலாம் ரிஷபராசி. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளதுதான் இந்த ரிஷபராசி. இந்த ஆண்டு அவ்வளவு பெரிய பலன் வந்து உங்களுக்கு இருக்கு. ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாளா பெரிய திட்டங்கள் நிறைய. ரிஷபராசி பத்தி புரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய அறிவாளிகள். பணம் இல்லாம சுக்கிரன் சில்லறை பணம். அப்ப கையில சில்லறை பணம் இல்லைன்னா இவர்களுக்கு வந்து மூளையே வேலை செய்யாது. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு படிக்கும் போதே நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு 10th 9th படிக்கிற குழந்தைங்களே வந்து ரொம்ப டேலண்டடா, இந்த வீடு கெட்டு போகலன்னா அங்க சனியோ ராகுவோ மாந்தியோ இந்த மாதிரி இருந்தா பலன் மாறும். ஓகேங்களா. ஸோ அந்த வீடு கெட்டு போகாம நல்லா இருக்கிறவர்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளானை வந்து சூப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தாங்க. அவங்களால பணம் இல்லைன்னா அவங்க மைண்ட் வந்து ஒர்க்கே ஆகாது. இதெல்லாம் வந்து பொதுவான ரிஷபராசி. ரொம்ப நீட்டா, ரொம்ப டிக்னிட்டியா, ஒரு அயன் மடிப்பு கலையாம இருக்கிறவர்கள் தான் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க. ஓகேங்களா. ஸோ அவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலன் எப்படி இருக்கும்னா, லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறது உங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் ரொம்ப சூப்பரா அற்புதமா இருக்க போது. கரெக்டா திங்க் பண்ணி என்ன வேணும், என்ன பண்ணணுங்கிறத வந்து தெளிவா பண்ண போறீங்க இந்த 2026. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா தனம், குடும்பம், வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடங்கள் கொடுத்து, ஒரு பணம் வருதா ஒரு சின்ன தடங்கள் கொடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளா வந்து வர வேண்டிய பணம் எல்லாம் வரதுக்கான அமைப்பு இருக்கு. பட் ஆனா ஒரு சின்ன தடங்கள் கொடுத்து. அண்ட் வந்து ரிஷபராசிக்காரங்க நீங்க வந்து மற்றபடி எல்லாத்துலயுமே ஓகேங்க. ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். சனியோட பார்வை இருக்கிறதுனால உங்களோட தாயோட உடல்லையோ அல்லது உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும். அண்ட் வந்து ரிஷபராசிக்காரங்க 3ஆம் இடம் செவ்வாய் பாக்குறது. என்னதான் நீச்ச செவ்வாயா இருந்தாலும் முயற்சி பண்ண போறீங்க. இவ்வளவு நாளா என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பயமா இருந்த எல்லாமே இது பண்ணிட்டு தூக்கி போட்டு 100% வந்து இங்க கூட இருக்கிற கிரகத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. அப்ப இந்த உங்களோட முயற்சி ஸ்தானம் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இப்ப ரிஷபராசிக்கார குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சிப்ளிங்ஸ் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டம் இருக்கும். ஓகேங்களா.
அண்ட் வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது. அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனம் தேவைங்க. ரிஷப ராசிக்காரங்க டிரைவ் பண்ணும்போது ஸ்லோ போங்க, அன்டைம்ல போகாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டிரைவிங்ல கொஞ்சம் கவனமா இருக்க. 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வை இருக்கிறதுனால இந்த IVF குழந்தைக்காக வந்து ட்ரை பண்றவங்க இவங்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்பான் பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா ரொம்ப டபுள் த கேர், கொஞ்சம் கேர் பண்ணி இங்க போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா. அண்ட் வந்து 6ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களோட 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால இவ்வளோ நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த EMI கிரெடிட் கார்ட்ஸ் இந்த விஷயத்துல ஸ்டக் ஆயிருப்பீங்க. அதெல்லாம் க்ளோஸ் பண்ண போறீங்க. இந்த ஜனவரி மாசம் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ இந்த EMIல இருந்தெல்லாம் வெளியே வர போறீங்க. இந்த கடன் டென்ஷன்ல இருந்து வெளில வர போறீங்க. உங்க ஆஃபீஸ்ல கூட ஒர்க் பண்றவங்க யாருன்னா உங்களுக்கு இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அதுல இருந்து வெளில வர போறீங்க. அண்ட் வந்து ரிஷபராசியோட 7ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை 2 இடத்துலயுமே இருக்கிறதுனால என்னதான் உங்களோட கலஸ்தரத்துக்கு உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களால அதற்கு ஒரு விடிவு காலம் நிச்சயமா உங்க ஜாதகம் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் வந்து 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும்னு வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையா தான் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம், ஓகேங்களா. 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி இப்ப வந்து ராகு இப்படி வராரு, ஓகேங்களா. ராகு வந்து இப்படி போக மாட்டாரு, இப்படி வராரு. ஸோ 9ஆம் இடத்துல உங்களோட தந்தை ஸ்தானம் 9, 10 ரெண்டுமே எடுத்துக்கோங்க. உங்களோட தந்தையோட உடல் நலத்திலையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கவனம் தேவை. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சனி பகவான் இருக்கிறதுனால என்ன கெடுதல் பிளானட்டா இருந்தாலும் 11ல இருக்கிற கிரகம் நல்லதுதான் பண்ணும். அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம், உங்களுக்கு வருவாய் வந்து கிடைக்க போகுது. 12ஆம் இடமும் நல்லா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப நாளா வந்து எதனா வெளியூர் போகணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான அஸ்திவாரம் வந்து நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு வந்து நான் கொடுக்கறது 80%. ஓகேங்களா. 80% உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சூப்பரா இருக்க போது. ரொம்ப நாளா நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ண விஷயங்கள்லாம் நடக்க போது. கடன்ல இருந்து வெளியே வர போறீங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு? கடன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில போறீங்க. இப்ப நிறைய பேர் வந்து வீட்டுக்கு EMI கட்டிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவர்கள் வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த EMI பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கிரெடிட் கார்டு மேல கிரெடிட் கார்டு, லோன் மேல லோனு, அந்த இது இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் வெளில வர போறீங்க. ஓகேங்களா. ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் 2026 ஜனவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 85% சூப்பரா இருக்க போது. ஃபினான்ஷியலி எல்லாமே இருக்க போது. கொஞ்சம் கொஞ்சம் உடல் நலரையும் உங்க அம்மா உடல் நலரையும் ரொம்ப கவனமா பண்ணிக்கோங்க. மைண்ட் பயங்கர கிளாரிட்டியா இருக்க போது. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் இவ்வளவு நாள் இருந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வர போறீங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதம் எந்த ஸ்தலத்துக்கு போனா இந்த சின்ன சின்ன டிராபேக்ல இருந்து வெளியே வரலாம், வெளியே வர முடியும்? இந்த கோயிலுக்கு தான் நான் போகணுமா அப்படிலாம் வந்து கேட்காதீங்க. காரமடை வக்ரகாளி, ஸோ இங்க போய் என்ன பண்ணணும், எதற்கு காரமடை வக்ரகாளி கொடுத்தன்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட 12ஆம் இடத்துல சனி இருக்குது, ஓகேங்களா. உங்களோட 12ஆம் இடத்துல சனி இருக்குது. உங்களோட 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் கொடுக்குற. இந்த காரமடை வக்ரகாளி இங்கதான் நான் போகணுமானா இங்கதான் நீங்க போகணும். உங்களுக்காக கண்டுபிடிச்சு கோயில் தான் சொல்ல முடியும். அதுக்கு வந்து பக்கத்திலேயே இருக்கிற காளி கோயிலுக்கு போலாமா, போகலாம். அங்க போனா ஒரு 20%, இங்க போனா ஒரு 90%, அவ்வளவுதான். ஓகேங்களா. வக்ரகாளி கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வயதுக்கு ஏற்ப எலுமிச்சை பழ மாலையோ அல்லது உங்கள் வயதுக்கு ஏற்ப நெய் தீபமும் சின்ன சின்னதா அகல் விளக்கு இருக்கும். நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போனாலும் சரி, இல்ல அங்க போய் வாங்கிட்டீங்கனாலும் சரி, உங்களுக்கு வயதுக்கு ஏற்ப
உங்களுக்கு வந்து 16 வயசா, உங்களுக்கு 20 வயசா, 50 வயசா, 60 வயசா, 40 வயசா, அந்த வயதுக்கு ஏற்ப விளக்கேத்தி அங்க அமைதியா உட்கார்ந்துருங்க. நான் எலுமிச்சப்பழமும் மாலையும் போடலாம், விளக்கும் ஏத்தலாமானா ஏத்தலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இது நான் எக்ஸ்பிளனேஷனுக்காக சொன்னேன். இப்போ அடுத்தடுத்து நம்ம கண்டினியூவா இந்த பார்வைகளை பார்த்துக்கோங்க. நம்ம கண்டினியூவா அப்படியே வந்து போயிடலாம். சரிங்களா? மேஷம் ரிஷபம் சொல்லிட்டேன். அடுத்து வந்து மிதுனத்துல இருந்து அப்படியே நம்ம கண்டினியூவா போய்க்கலாம். ஓகேங்களா? காரமடை வக்ரகாளி கோயிலுக்கு போகணும். அங்க போயிட்டு எலுமிச்சை பழ மாலையோ அல்லது நெய் தீபமோ ஏத்தணும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிதுனம் யாரெல்லாம் இருக்கீங்க ஒரு ஹாய் போடுங்க. மிதுனம்னு சொல்லி ஹாய் போடுங்க. நம்ம உட்காந்துக்கலாம். 12 ராசிக்கு நம்மளால நிக்கணும்னா நிக்க முடியாது, உட்காந்துக்கலாம். இந்த நம்பரை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப மினிமல் சார்ஜ்ல வந்து நம்ம பண்றோம். ஓகேங்களா? உட்காந்து பலன்னு சொல்ல போறேன். இதுவே 1.25 2 ராசி தான் பேசியிருக்கேன். இதுவே 1.25 வராயிடுச்சு. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் இப்ப அடுத்து வந்து மிதுனம்